அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் ஆட்டி படைக்கும் ஆடி மாதமான அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் தனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சூரியன் 6ஆம் இடத்தில் கடகராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடைபெறுங்க. இவ்வளவு நாட்களாக தடைபெற்று வந்த பல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்குது. குரு செவ்வாய் இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பதால உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க. சுப காரிய பேச்சுக்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. சகோதர ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் அதிக கஷ்டம் இன்றி நடக்குங்க. ஓரளவு லாபமும் இந்த தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்கள் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இல்லைனா தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. இல்லைனா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. இந்த காலகட்டங்கள்ல 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே ஆரோக்கிய தொல்லையும் அதை முன்னிட்டு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்குங்க. இதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் எதிரிகளுடைய தொல்லைகளும் வந்து சேருங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க மாட்டாங்க. குடும்ப பிரச்சனை கூடுதலாகி மன அமைதி குறையுங்க. எதையும் உங்களுடைய நேரடி பார்வையில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக தாங்க அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய கண் பார்வையில் முடித்து கொடுப்பது நல்லது. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க வேண்டாங்க. ஏன்னா அந்த பொறுப்புகளால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 31/7/2024 முடிவதற்குள் குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க. எனவே உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் கைகூடி வருங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. குறிப்பா இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. சகோதரர்களுடைய ஒத்துழைப்போடு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால தொழிலை விரிவு செய்யவும் புதிய முதலீடுகள் செய்து வளர்ச்சி அடையவும் நினைப்பீங்க. ஆனால் ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால
போல எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது என்பது சற்று அரிதுதாங்க. உழைப்புக்கேற்ற பலனை எதிர்பார்க்க இயலாதுங்க. அதே போல அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகள் இக்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த ஒரு முதலீடுகளிலும் ஈடுபட வேண்டாம். எல்லா விஷயத்திலும் அதிக ஜாக்கிரதை, முன் யோசனை, அனுபவம் மிக மிக அவசியங்க. அதே போல கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல சனி பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதனாகவும் வரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. ஆகையால் வரவை காட்டிலும் செலவு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். வம்பு வழக்குகள் நீங்களே சிவனேன்னு இருந்தாலும் வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருங்க. எனவே கவனமாக செயல்படுங்க. இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது. எதையும் துணிந்து செய்ய முடியாதுங்க. உடல்நிலையில் திடீரென பிரச்சனைகள் தோன்றும். அதனால் செலவுகள் அதிகமாகி கொண்டே செல்லுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரியப்படுத்தாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. தொழில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வந்து சேருங்க. இது போன்ற நேரங்களில் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. இதனால் என்ன மாதிரியான தடங்கல்கள், தாமதங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இருந்த இடம் தெரியாமல் அகன்றுவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 31/7/2024 முடிவதற்குள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. வியாபாரம், தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டங்களுடைய கடைசியில் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவைங்க. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. துணிந்து எந்த முடிவையும் எடுக்க இயலாது. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்கள் இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பலவீனப்பட்டு இருப்பதால் பெண்களால் அவப்பெயர் வரக்கூடும் என்பதால் கவனம் தேவைங்க. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாங்க. இதிலும் முன் யோசனையுடன் செயல்படுங்க. 2ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய கை காசை கரைத்து விடுவாருங்க. அவசரப்பட்டு எந்த செயல்களையும் செய்து விட வேண்டாங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அனுபவம் உள்ளவர்களிடம் முன் யோசனை பெற்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடிங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. வாழ்வில் துன்பங்கள் குறையும், நன்மைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.